பிதா உங்களை குறித்து வைராக்கியமாக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் விருப்பத்தை வச்சார், அவர் தான் நற்கிரியை துவக்கினார். ஆகவே பிதா உங்களை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறாருங்க. ஒன்று ஹோலி ஸ்பிரிட், யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மை குறித்து வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்மை குறித்து என்ற வார்த்தை கவனி. நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மை குறித்து எப்படி இருக்கிறார்? உள்ள இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்துவும் அது சங்கீத 2 யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தின் வார்த்தையை யோவான் ரெஃபர் பண்ணுகிறார். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்ப இயேசுவும் நம்ம குறித்து வைராக்கியமா இருக்கிறார். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தர் ஒன்றா இருக்கிறாங்க. இயேசுவும் நம்மை குறித்து வைராக்கியமா இருக்கிறாரு. ஆவியானவரும் நம்மை குறித்து வைராக்கியமா இருக்கிறாரு. பிதாவும் நம்மை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறார். 24 இது உங்க மனதில் பதியணும். உங்களை அடுத்த ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் புரிஞ்சவங்களுக்கு, விளங்கினவங்களுக்கு, எபேசியர் 4ஆம் அதிகாரம், அவர் நமக்குள்ளே நம்மேலே நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை கவனிக்கணும். சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள்ள, என்னோட, என் மேலே, எனக்காக என்ன பண்றாரு? இருக்கிறார். எப்படி? வல்லைய, என் விஷயத்துக்கு வல்லைய, 24/7 இருக்கிறாரு. ஆவியில் இருக்கிறாரு. உங்க ஸ்பிரிட்ல ஆவி இருக்கிறார். எட்டர்னல் டாடி காட், ஓனர் ஆஃப் த ஹெவன் அண்ட் எர்த், வானம் பூமியும் சிருஷ்டித்த டாடி உள்ள இருக்கிறார். வசனம் வசனம் வசனம்